வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 31/7/2025. வாங்க செய்திக்குள்ள போகலாம். உடல் நலம் சீரானதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமை செயலகம் வருகிறார். 3ஆம் தேதி தூத்துக்குடி பயணம். சென்னை ஜூலை 31. உடல்நலம் சீரானதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வியாழக்கிழமை தலைமை செயலகம் வருகிறார். வருகிற 3ஆம் தேதி அவர் தூத்துக்குடி பயணம் மேற்கொள்கிறார். ஆஸ்பத்திரியில் அனுமதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடந்த 21ஆம் தேதி காலை நடப்பயிற்சியின் போது லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டது. ஆனாலும் அவர் அறிவாலயத்திற்கு வந்து கட்சி பணிகளை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு சற்று சோர்வு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்பதால் அவரை ஆஸ்பத்திரியில் தங்கி இருக்கும்படி டாக்டர்கள் அறிவுறுத்தினர். எனவே ஆஸ்பத்திரியில் இருந்தபடி அரசு பணிகளை மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டார். இந்த நிலையில் அவருக்கு அலூஷியா அதாவது அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் உடல்நலன் சீரானதை தொடர்ந்து ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் டாக்டர்களின் அறிவுரைப்படி 3 நாட்கள் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இந்த நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை தலைமை செயலகத்திற்கு வருகிறார். அப்போது முடிவுற்ற அரசு திட்ட பணிகளை காணொலியில் காட்சியின் மூலம் அவர் இன்று திறந்து வைக்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மீன் வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின் பாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் 16,000 கோடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க பரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதற்கட்டமாக 1,119,67,000 கோடி செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டுக்கு 1.50 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு உள்ளன. தொழிற்சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் வின் பாஸ்ட் VF3 மற்றும் VF7 ஆகிய வகை கார்கள் விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தூத்துக்குடியில் வருகிற 4ஆம் தேதி நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வின் பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை திறந்து வைத்து கார்களின் முதல் விற்பனையும் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 3ஆம் தேதி மாலை சென்னையில் இருந்து அவர் விமானம் மூலமாக தூத்துக்குடி செல்கிறார். ஐயா அவர்களுக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது.